السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الإسلام علانية والإيمان في القلب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா இது போன்ற பயான் மஜ்லிஸ்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லயின் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் திட்டமாக நிச்சயமாக சத்தியமாக உங்களுக்கு நான் அந்த பாக்கியங்களை அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். இப்போ அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இது போன்ற பயான் மஜ்லிஸ்களில் அல்லாஹ் நம்மை கலந்து கொள்ள செய்ததற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான நேரங்கள் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையிலேயே கழிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி தருவான். அந்த நேரங்களை அல்லாஹ் நமக்கு அதிகமாக்கி தருவான். இன்று அரை மணி நேரம் நம்ம அல்லாஹ் பற்றி பேசுனதுக்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அடுத்து அல்லாஹு தஆலா 3/4 மணி நேரம் அல்லாஹு தஆலா கேட்பதற்கு வாய்ப்பை உண்டாக்கி தருவோம். அதற்கு பின்னால் நாம் அதற்கும் நன்றி செலுத்துவோம் என்று சொன்னால் இன்னும் அல்லாஹு தஆலா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே 24 மணி நேரம் இருப்பதற்குரிய வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா நமக்கு உண்டாக்கி தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால் நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்துவோம். யா அல்லாஹ் இது போன்ற மஜ்லிஸ்களில் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஹதீஸை படிக்கக்கூடிய படித்து கொடுக்கக்கூடிய மார்க்க விஷயங்களை கற்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திய யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அகரீபுன் ரப்புனா ஃபனுனாஜீஹி அம் பஈதுன் ரப்புனா ஃபனுனாதீஹி. யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ரப்பாகி அல்லாஹு தஆலா ஆகிறவன் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறானா? ஃபனுனாஜீஹி, அவனிடத்தில் நாங்கள் ரகசியம் பேசுகிறோம். அம் பஈதுன் ரப்புனா, அல்லது எங்களுடைய ரப்பு எங்களை விட்டு தூரமாக இருக்கிறானா? ஃபனுனாதீஹி, அவனை நாங்கள் சப்தமிட்டு அழைக்கிறோம். எங்கள் ரப்பு எங்கே இருக்கிறான் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டாங்க. இந்த கேள்வி நமக்கு இருக்கத்தான் செய்யும். நம்ம ரப்பு எங்கே இருக்கிறான்? அல்லாஹு தஆலாவை நாம் வணங்குகிறோம். நாம் யாரை வணங்குகிறோமோ அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அந்த அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மத்தியில் என்ன சம்பந்தம் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு ஆசையாகத்தான் இருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி நாம் சொல்லி காட்டினோம், அல்லாஹ்வுக்கு நமக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள பல சம்பந்தங்களில் ஒரு சம்பந்தம்.
இப்போ அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? சஹாபாக்களுக்கு வந்த கேள்விதான் நமக்கும் இருக்கு. அந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்கள் அல்லாஹ் எங்களோட ரப்பாகி அல்லாஹ் தான் நெருக்கமாக இருக்கிறானா? ஃபனுனாஜி, அவனிடத்தில் நாங்கள் ரகசியம் பேசுகிறோம். அம் பஈதுன் ரப்புனா, எங்கள் ரப்பு தூரமாக இருக்கிறானா? ஃபனுனாதிஹி, அவனை நாங்கள் சப்தமிட்டு அழைக்கிறோம். யா அல்லாஹ் என்று சப்தமிட்டு நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் ரப்பு எங்கே இருக்கிறான் என்று கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் ஆயத்து இருக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். எந்த பதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலை. ஏனென்று சொன்னால் யாரை பற்றி கேட்குறாங்க? அல்லாஹை பற்றி கேட்குறாங்க. இதற்கு அல்லாஹ்வே பதில் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கினான், வ இதா ஸஅலக இபாதி அன்னி, நபியே உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னார். இதா ஸஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால், இன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்க நபியே. இன்னி கரீப், நான் மிக மிக நெருக்கமானவனாக இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, என்னை அவர்கள் அழைப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் அழைத்த அழைப்புக்கு உடனே நான் பதிலளிக்கிறேன். அந்த அளவு நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கி அந்த சஹாபாக்களுக்கு ஒரு பதில் அல்லாஹ் சொன்னான். நமக்கும் அதே பதில் தான். நம்ம அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? நெருக்கமாக இருக்கிறான். எந்த அளவு அல்லாஹ் தஆலா நம்மோடு நெருக்கமாக இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களுடைய பிடரி நரம்புக்கு, உங்களுடைய உயிர் நரம்புக்கு அதை விட நெருக்கமாக நாம் இருக்கிறோம். நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஹப்லில் வரது என்று சொன்னால் அந்த உயிருடைய நரம்பு என்று பிடரி நரம்பை சொல்லி காட்டுவான். அந்த நரம்பை விட, அதாவது கருத்து என்னவென்று சொன்னால் உங்களுடைய உயிரை விட உங்களுக்கு நான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபைதா பலகத்தில் ஹுல்கும் வ அன்தும் ஹீனைதின் தன்துருன், சில நபர்களுக்கு அவர்களுடைய இறுதி நேரத்தில் அவர்கள் ரூஹ பிரியக்கூடிய நேரத்தில் அவர்கள் ரூஹாகிற தொண்டை கொடியை வந்து எட்டி விடுகிறது. வான்தும் ஹீனைதின் தந்துருன், அந்த நேரத்தில் நீங்கள் அவரை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய கடைசி நேரம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், ஆனால் நான் உங்களை விட மிக நெருக்கமாக நான் அவருக்கு இருக்கிறேன். நீங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவருடைய சூழ்நிலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. வநஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும், உங்களை விட நான் மிக நெருக்கமாக அவருக்கு நான் இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா தான் நெருக்கமாக இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுறான். நண்பர்களே, நான் சில ஆயத்துக்களை தங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். இந்த ஆயத்துக்களை நீங்கள் கவனமாக கேளுங்க. போதக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், இன்னும் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னால் சில ஆயத்துக்களை நான் முன்னாடி வைக்கிறேன், அர்த்தத்தோடு நான் சொல்லி காட்டுறேன். அந்த ஆயத்தை வைத்து அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக்கலாம். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம கூட ஏன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான்? ஏனென்று சொன்னால் நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அப்போ தேவை உடையவன் எங்கே இருப்பானோ தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அங்கே தான் இருப்பான். தேவை உடையவன் எங்கே இருக்கிறானோ அங்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அங்கு இருக்கத்தான் செய்வான். அவன் ஒரு இடத்துல இருந்து கொண்டு நாம் ஒரு இடத்துல இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய தேவை பூர்த்தி ஆகவே ஆகாது. நண்பர்களே, இப்போ அல்லாஹ் தஆலா அர்ஷில் மட்டும் இருக்கிறான் என்று சொன்னால், சில பேர் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா அர்ஷில் மட்டும் இருக்கிறான், அர்-ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா, ரஹ்மானாகி அல்லாஹ் தஆலா அர்ஷிலே செவ்வையாகி விட்டான் என்று சொல்றான். இப்போ அல்லாஹ் தஆலா அர்ஷிலே மட்டும் இருக்கிறான் என்று சொன்னால் அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கருத்தாக இருக்கு. நண்பர்களே,
ஏனென்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல அரிசிலேயும் இருக்கிறான், எல்லா வஸ்துக்களுடனும் இருக்கிறான், நம்முடனும் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஆயத்தை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு மற்ற ஆயத்துக்களை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அது குர்ஆனுடைய ஈமானுக்கு மாற்றமானதா இருக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா அரிசில் இருந்து கொண்டு நாம் துன்யாவில் இருந்து கொண்டு நம்முடைய தேவை அல்லாஹ் அரிசிலிருந்து பூர்த்தி செய்கிறான் என்று சொல்ல முடியுமா என்று பார்த்தா சொல்ல முடியவே முடியாது. ஏனென்று சொன்னால் தேவையை பூர்த்தி செய்தல் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு தன்மை. அது அல்லாஹ் தஆலாவுடைய தன்மைகள் ஒரு தன்மை என்ன, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல அவருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை இன்னொரு இடத்துல இருக்குமா என்று பார்த்தா அப்படி பிரிக்கவே முடியாது நண்பர்களே. என்னை விட்டு என்னுடைய தன்மைகளை தனியாக பிரிக்க முடியுமா, என்னை விட்டு என்னுடைய சிபத்துகளை தனியாக பிரிக்க முடியுமா என்று பார்த்தா முடியவே முடியாது. அதே போல அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வுடைய தன்மையை தனியாக பிரிக்க முடியுமா என்று பார்த்தா முடியவே முடியாது நண்பர்களே. அப்போ எங்கெல்லாம் தேவைகள் பூர்த்தி ஆகிறதோ அங்கெல்லாம் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனாகி அல்லாஹ் தஆலா இருந்துதான் தேவையை பூர்த்தி செய்கிறானே தவிர அல்லாஹ் ஒரு இடத்துல இருந்து கொண்டு அடியார்கள் இன்னொரு இடத்துல தனியாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு கொள்கையா போயிடும். அப்ப அல்லாஹ் எங்க இருக்கிறான், நம்ம கூட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வஅலமு அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி. ஒரு ஆயத்தில் ரூஹை விட நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான், வஅலமு மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ யஹூலு பைனல் மர்இ வ கல்பிஹி. அல்லாஹ் ஆகிறவன் அந்த மனிதருக்கும் அவருடைய கல்புக்கும் மத்தியில் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நம்முடைய கல்பை விட அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், நம்முடைய உடலை விட அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான், நம்முடைய ரூஹை விட அல்லாஹ் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். ஆக அல்லாஹ் தஆலா எங்கேயோ இல்லை, நான் படைத்த அல்லாஹ் தஆலா நம்மளை கைவிட்டல. அல்லாஹ் தஆலா நான் படைத்து அல்லாஹ் நம்மளை துன்யால விட்டுட்டு நீயா படைச்சுக்கோ என்று அல்லாஹ் தஆலா நம்மளை விட்டு விடவில்லை. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வினாடி நம்ம கூட இருந்து நம்மளை சன்னமாக அல்லாஹ் தஆலா வழி நடத்திக்கிட்டே இருக்கிறான். அன்பர்களே, நம்ம கையை பிடித்து நம்ம அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வினாடி நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறான். அப்படியாப்பட்ட ரப்புடைய அடியார்களாக நாம் இருக்கிறோம் என்று நாம சந்தோஷப்படணும் அன்பர்களே. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் என்ன சொல்லி காட்டுறான், ஒவ்வொ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான் அன்பர்களே. இன்னொரு ஆயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினாங்க இந்த ஆயத்தை. அந்த ஹிரா குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹஸன், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானமாக சொன்ன வார்த்தை என்ன, லா தஹஸன், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக எல்லாருடைய உச்சி குடுமி யார் கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அப்படியாப்பட்ட வல்லமை உள்ள அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், நீங்க கவலைப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினாங்க நண்பர்களே. அந்த ஆயத்தை அல்லாஹ் அப்படியே அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா அப்படியே குர்ஆன்ல இந்த வார்த்தையை அப்படியே இறக்கிட்டான். அது நமக்கும் அதே தான், லா தஹஸன், நீங்க கவலைப்படாதீங்க, லா தக்ஃபா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கவலைப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அந்த கவலையை நீக்க ஆற்றலுள்ள அல்லாஹ் என் கூட இருக்கிறான், என்னுடைய பயத்தை நீக்க ஆற்றலுள்ள அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்ற அந்த ஈமான் உள்ளத்தில் வந்துவிடும் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயப்படவும் மாட்டோம், எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம கவலைப்பட மாட்டோம் அன்பர்களே. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறோம், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ஷஹீத், சாட்சியாளனாக இருக்கிறான். ஷஹீதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன என்று கேட்டால் பிரசன்னமானவனாக, ஹாதிர் என்ற அர்த்தம். ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் தஆலா ஹாதிரானவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வஸ்துவிலையும் அல்லாஹ் ஹாதிரா இருக்கிறான் அல்லாஹ் தஆலா. அது எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நாள்ல ஒரு பயான்ல என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சு கொள்ள முடியாது நண்பர்களே. எப்படி ஒரு நாளை தெரிஞ்சுக்க முடியுமா?
அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கிறான் என்பதை ஒரு நாளில் தெரிஞ்சுக்க முடியுமா என்று பார்த்தா ஒரு நாள் தெரியக்கூடிய செய்தி அல்ல. அதற்காக வேண்டி பல வருடங்கள் என்ன செய்கிறாங்க, பெரியார்கள் எல்லாம் பாடுபட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அல்லாஹ் எப்படி நம்ம கூட இருக்கிறான் என்ற விஷயங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை நம்ம சிந்தனை வச்சிங்க. அப்போ அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு வஸ்துவிலும் அல்லாஹ்வுத்தால இருக்கிறான், ஒவ்வொரு வஸ்துவிலிருந்தும் அல்லாஹ்வுத்தால பார்த்து கொண்டிருக்கிறான். எண்ணில இருந்தே அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கான், எண்ணில இருந்து அல்லாஹ்வுத்தால என்னை கண்காணிக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எங்க அர்ஷ்ல அல்லாஹ் கண்காணிக்கிறானா? இல்லை நண்பர்களே, நம்மள இருந்து அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்ம கண்ணில் யார் இருக்கிற அல்லாஹ் இருக்கிறான், அந்த கண்ணில் இருந்து அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். நம்ம காதில் அல்லாஹ்வுத்தால காதில் இருந்து அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். நம்முடைய நாவிலிருந்து அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அல்லாஹ்வுத்தால நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறான். நண்பர்களே, அல்லாஹ் அர்ஷ்ல நம்மளை கண்காணிக்கல, நம்ம கூட இருந்து அல்லாஹ் நம்மை கண்காணிக்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் முஹீத், நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் ஒவ்வொரு வஸ்துவை கொண்டும் சூழ்ந்திருக்கக்கூடியவனாக அல்லாஹ்வுத்தாலா இருக்கிறான். முஹீத் என்று சொன்னால் சூழ்ந்திருக்கக்கூடியவன், முஹாத் என்று சொன்னால் சூழப்பட்ட வஸ்து. உங்கள் கையில் பேனா இருந்தது என்று சொன்னால் அந்த பேனாவுடைய மூடியை கழட்டி உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிங்க. உள்ளங்கையில் வச்சு அந்த பேனா ஒரு நிமிஷம் மூடிக்கிங்களேன். பேனாவை ஏதாவது சின்ன ஒரு பொருள் உள்ளங்கையில் வச்சு மூடக்கூடிய அளவுக்கு பொருள் இருந்தது என்று சொன்னால் அதை உள்ளங்கையில் வச்சு மூடிக்கிங்க, முடியாது. இப்போ அந்த கை உள்ளே இருக்கக்கூடிய வஸ்துக்கு பெயர் முஹாத்துன்னு சொல்லுவாங்க, சூழப்பட்ட வஸ்து. அந்த வஸ்துவை எது சூழ்ந்திருக்கு? இந்த கை விரல்கள் சூழ்ந்திருக்கு. இந்த கை விரல்களுக்கு பேர் முஹீத்துன்னு சொல்லுவாங்க, சூழ்ந்திருக்கக்கூடியது என்று சொல்லி காட்டுவாங்க. இப்போ நம்முடைய கண்ணில் சூழ்ந்திருக்கக்கூடிய கை தெரியுதா, சூழப்பட்ட அந்த வஸ்து தெரியுதா? சூழ்ந்திருக்கக்கூடிய கை தான் தெரியுது, முஹீத்து தான் நமக்கு தெரியுது, முஹாத்து நமக்கு தெரியல. கவனிச்சிங்களா? ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த உதாரணம் ஞாபகம் வச்சிங்களேன், சூழப்பட்ட அந்த வஸ்து நம்ம கண்ணுக்கு தெரியல, சூழ்ந்திருக்கக்கூடிய கை நம்முடைய கண்ணுக்கு தெரியுது. இப்போ அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். ஒவ்வொரு வஸ்துவையும் அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். அப்போ ஒரு வஸ்து வருகிறது என்று சொன்னால் அந்த வஸ்து முஹாத், சூழப்பட்டது. அதை யார் சூழ்ந்திருக்கிறா? அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். இந்த ஆயத்தெல்லாம் மறுக்க முடியுமா? முடியவே முடியாது. இப்போ அந்த வஸ்துவை யார் சூழ்ந்திருக்கிறா? அல்லாஹ் சூழ்ந்திருக்கிறான். ஆனால் நம்முடைய கண்ணுக்கு எது தெரியுது? சூழப்பட்ட வஸ்து தெரியுது, சூழ்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு தெரியல. அன்பர்களே, ஏன்? அல்லாஹை பற்றி நம்ம விளங்கல, அல்லாஹை பற்றிய செய்திகள் நம்ம இன்னும் சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹை பற்றிய தன்மைகளை நம்ம இன்னும் சரியா விளங்கல. அதனால சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் நமக்கு உணர வரல. சூழப்பட்ட அந்த வஸ்து நமக்கு தெரியுது. அசல்ல எது நமக்கு தெரியணும்? சூழ்ந்திருக்கக்கூடிய கை தான் நமக்கு தெரியுது, சூழப்பட்ட பேனா மூடி நமக்கு தெரியல. ஆனால் துன்யாவில் பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? பேனா மூடி தெரியுது, கை தெரியல. இதுதான் நமக்கு கை சேதமான ஒரு விஷயமா இருக்கு. அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் பிகுல்லி ஷைஇன் முஹீத், ஒவ்வொரு வஸ்துவையும் சூழ்ந்திருக்கக்கூடியவனாக அல்லாஹ்வுத்தாலா இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுத்தாலா எப்படி அந்த வஸ்துவை சூழ்ந்திருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்வது நம்ம மேல கடமையா இருக்கு. அன்பர்களே, அதனால குறைஞ்சபட்சம் இந்த சிந்தனை கொண்டு வாங்க, என்னை படைத்த ரப்பு என் கூட இருக்கிறான், என் ரப்பு என் கூட இருக்கிறான் என்ற சிந்தனை திரும்ப திரும்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வுத்தாலா எங்கேயோ இல்லை, நான் எங்கேயோ இல்லை, அல்லாஹ்வுத்தாலா என் கூட இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி ஃபில் இன்சானி மஜ்ரத்தம், கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக ஷைத்தான் ஆகிறவன் மனிதனுடைய உடல்ல ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கலாம்ல? இதை மறுப்போமா? நம்ம என்ன ஏற்றுக்க? நம்ம ஒவ்வொரு ரத்தம் ஓடக்கூடிய எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ, ரத்தம் ஓடாத இடம் எங்கேயாவது இருக்கா? எல்லா இடத்துலையுமே ரத்தம் ஓடுது. நகத்திலையும் என்ன இருக்கு?
அந்த ரத்தம் தான் கன்வெர்ட் ஆகி நகமா இருக்கும். அந்த ரத்தம் தான் கன்வெர்ட் ஆகி முடியாக எல்லா இடத்துலையுமே ரத்தத்துடைய தன்மை வெளியாகிட்டு தான் இருக்கு. அப்ப எல்லா இடத்துலையுமே சைத்தான் இருக்கிறான்னு அர்த்தம். அதான் சொல்றேன், மஜ்ரதமி என்று சொன்னா எல்லா இடத்துலையுமே யார் இருக்கிறான்? சைத்தான் இருக்கு. இதை நம்ம ஏத்துக்கிறோமா இல்லையா? இதை உள்ளம் என்ன செய்யுது? உடனே ஏத்துக்குது. அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஃதலுல் ஈமான், ஈமான்ல மிக மேலானது என்னன்னு சொன்னா, அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைது குன்த, நீ எங்கே இருந்தாலும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீ அறிந்து கொள்வதுதான் ஈமான்ல மிக மிக மேலானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், ஒவ்வொரு அணுவிலையும் அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்று அறிந்து கொள்வதால் சிறந்த ஈமான். ஈமான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா இது சொன்ன உடனே நமக்கு உடனே ஏற்றுக்க முடியல பாருங்க. உடனே என்ன செய்ய முடியல? அல்லாஹ் எப்படி என் கூட இருக்க முடியும்? அல்லாஹ் அர்ஷதான அல்லாஹு தஆலா இருக்கிறான், ஷைத்தான் நம்ம கூட இருக்கிறான் என்று சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் என்று சொன்னா அதுல வஸ்வாஸ் வருது பாருங்க. ஆனா சொல்றது யாரு? அதே ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. சகாநாயக சொல்லி காட்டுவாங்க, அல்லாஹ் எங்கே? விண்ணிலே. அல்லாஹ் எங்க இருக்கிறான்? விண்ணிலே. 7 வானத்துக்கு மேல அரிசம், அதுக்கு மேல குருசம், அதுக்கு மேல அல்லாஹ் தஆலா இருக்கிறான். அங்க அல்லாஹ் அரிசிலே வச்சுட்டீங்க. ரசூலுல்லாஹ் எங்க? அவங்க மண்ணிலே, மக்கா மதீனாவுல அந்த பச்சை குப்பாக்கியில கபர்ல உள்ள யார் இருக்கிறா? மண்ணுக்கு அடியில யார் இருக்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறான். அல்லாஹ் விண்ணிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணிலே, ஷைத்தான் விண்ணிலே. ஷைத்தான் எங்க இருக்கிறான்? அவன் ரத்தம் ஓடுற இடத்துலலாம் இருக்கிறான். ரத்தம் ஓடுற இடத்துலலாம் ஷைத்தான் இருக்கிறான். அப்படி என்ற ஈமான் நமக்கு இருக்கும் என்று சொன்னா நம்முடைய ஈமானுடைய அந்த தன்மை தான் வெளியாகும். அப்ப நம்ம இடத்துல நல்ல செயல்கள் வெளிப்படுமா? ஷைத்தான் என் கூட இருக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் ஷைத்தானுடைய செயல்கள் தான் நம்ம இடத்துல வெளிப்படும். கவனிச்சிங்களா? அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அன்னல்லாஹ மஅக, நிச்சயமா அல்லாஹ் உன் கூட இருக்கிறான்பா என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். வஹுவ மஅகும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் உங்க கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிட்டாங்க. இதை நாம என்ன செய்யறோம்? தஅவீல் செய்யறோம். அதுக்கு மாற்று கருத்து சொல்றோம். அல்லாஹ் நம்ம கூட இல்ல, அவனுடைய சக்தி தான் நம்ம கூட இருக்கு. அல்லாஹ் நம்ம கூட இல்ல, அவனுடைய இல்மு தான் நம்ம கூட இருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி தான் நம்ம கிட்ட என்ன ஆயிட்டு வெளியாகிட்டு இருக்கு. அல்லாஹ் நம்ம கூட இல்லை என்று நம்ம வியாக்கியானம் பேசுறோம். வியாக்கியானம் தஅவீல் சொல்லுவாங்க அரபில். அதுக்கு நாமளாக ஒரு விளக்கத்தை வைத்து இப்படிதான் அது கருத்து, நேரடி கருத்து கிடையாது என்று சொல்றான். வளர்ந்தீங்களா? அதே சைத்தான் கூட இருக்கிறான் என்று சொன்னா உடனே என்ன செஞ்சிடறோம்? ஏற்றுக்கணும். ஆமா, சைத்தான் ஒரு ரத்தம் ஓடக்கூடிய இடத்துலலாம் என்ன செய்யறான்? சைத்தான் இருக்கதான் செய்யறான். ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? மண்ணுக்கு அடியில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒருத்தர்கள் இருந்தார்களாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்களாம். அவர்கள் நமக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுத்தார்களாம். 63 வயசுக்கு அப்புறம் அவங்க மௌத்தா போயிட்டாங்களாம். அதோட நமக்கும் ரசூலுல்லாஹ்க்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நம்ம விட்டுட்டோம். வந்தாங்க, அதோட போயிட்டாங்க. அவங்க வந்த வேலை முடிஞ்சு போயிட்டு அதோட போயிட்டாங்க. என்ன செய்யணும்? நம்முடைய எண்ணம் இருக்கு. வளைஞ்சலாம். அப்ப அல்லாஹ்வும் நம்மோட சேர்க்கல, ரசூலுல்லாஹையும் நம்மோட சேர்க்கல. யாரை சேர்த்துக்கிட்டோம்? ஷைத்தானை சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல வெளியாகக்கூடிய செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம விட்டு அவர்கள் என்ன செய்யல? அவர்கள் ஜிஸ்மு தான் மறைஞ்சிருக்கே தவிர நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில இப்போவும் அவங்க தான் ரசூலாக இருக்கிறாங்க. கலிமா சொல்றோம் பார்த்தீங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமா சொல்ற அர்த்தம் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருந்தார்களா? இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் தான் சொல்றோம். இருந்தார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலா இருந்தாங்க, இப்ப ரசூலா இல்லை அப்படின்னு நம்ம சொல்றது இல்லை. கலிமாவை எப்படி நம்ம சொல்றோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள். கியாமத் நாள் வந்தாலும் நமக்கு ரசூல் யார் தான்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்ப அந்த ரசூலையும் நம்ம விட்டுட்டோம். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அல்லாஹ் அவிஞ்சில இருக்கிறான், ரசூலுல்லாஹ் மண்ணில் இருக்கிறாங்க, ஷைத்தான் எண்ணில் இருக்கிறான். அந்த விஷயத்தை நம்ம சொன்னோம் என்று சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உள்ளம் அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு உடனே நமக்கு மனசு வரமாட்டேது. காரணம் என்ன? அல்லாஹ்வை பற்றி நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பது ஷைத்தானுடைய அல்லாஹ் தஆலா சவால் போட்டு வந்தான் ஷைத்தான். உன்னுடைய பாதையில நான் உட்கார்ந்து கொள்வேன். சில பேரை குர்ஆனை ஓத விட்டுருவான், சில பேரை தொழுக விட்டுருவான், எவ்வளவு வேணா தொழுகு, ஷைத்தான் தொழுக விட்டுருவான். சில பேரை குர்ஆன் ஓத விட்டுருவான், நல்ல அமல்களை செய்யும்படி சில அடியார்களை விட்டுருவான். கவனிச்சல, ஒரு அடியான் அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொள்கிறேன் என்று ஒரு மனிதர் கிளம்பினார் என்று சொன்னா இல்லாத வசுவாசம் எல்லாம் அவருடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ் பக்கம் நெருங்க விட மாட்டோம். விளைஞ்சிங்களா? இப்ப நம்முடைய உள்ளத்துல சில எண்ணங்கள் வருது பார்த்தீங்களா? அதை எப்படி அல்லாஹ் நம்ம கூட இருப்பான் என்றெல்லாம் சில எண்ணங்கள் நமக்கு வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனைகள் தான். உடனே அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு விளங்குதோ இல்லையோ அல்லாஹ் என் கூட இருக்கிறான். விளங்குதோ இல்லையோ என் கூட யார் இருக்கிறா? அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி நம்ம கூட இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா விளங்க வைப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 13 வருஷம் தங்களுடைய 40வது வயதிலிருந்து 53வது வயது வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இதைதான் சொல்லி கொடுத்தாங்க. இதை சொல்லி கொடுத்து அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு நான் என்ன செய்யறது? என் கூட எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இருந்தான். தாயுடைய வயிற்றில் நான் இருக்கும் போதும் அல்லாஹ் என் கூட இருந்தான். தந்தையுடைய முதுகந்தண்டில் இருக்கும் போதும் அல்லாஹ் என் கூட இருந்தான். தாயுடைய வயிற்றுல தன்னம் சமனாக சும்மா கலக்கணல் முதுகத்தன் அலக்கத்தன் கலக்கணல் அலக்கத்தன் முதுகத்தன் என்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அல்லாஹ் மாத்தினான். ஒரு இந்திரியத்துடைய ரத்த கட்டியா மாத்தினான், ரத்த கட்டிய சத கட்டியா மாத்தினான், சத கட்டி அல்லாஹ் அதில் எலும்பை உண்டாக்குனான், அதில் அல்லாஹ் தோலை போத்துனான், நரம்புகளை உண்டாக்குனான், உறுப்புகளை உண்டாக்குனான். 40 நாளுக்கு பதிலாக ஒரு ஸ்டேஜ் அல்லாஹ் மாற்றிக்கொண்டே இருந்தான். எங்கிருந்து அல்லாஹ் மாத்தினான்? நம்ம கூட இருந்து அல்லாஹ் மாத்தினான். நம்ம தொடுவோமா? ரத்தத்தை தொடுவோமா? யாராவது ரத்தத்தை தொடுவோமா? ஆனா நாம தொட கூச்சப்படுறோம், அதை நஜீஸா பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் நம்ம கூட இருந்து அந்த ரத்த கட்டிய சத கட்டிய அல்லாஹ் மாத்தினான். அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா மேல அவ்வளவு பாசம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா. எங்கேயுமே நம்ம விட்டு பிரியாதவன் யார்? அல்லாஹ் தஆலா. கபர்ல கொண்டு போய் நம்ம வைத்து விட்டு எல்லோரும் போயிடுவாங்க, நம்ம கூட அல்லாஹ் தான் இருக்கும். நம்ம கூட இருக்கிறது யாரு? அல்லாஹ் தான். மனைவி போயிடுவாங்க, மக்கள் போயிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. சும்மா அமாதஹு அக்பரஹு, அந்த அடியான நான் தான் மௌத்தாக்குறேன், அந்த அடியான நான் தான் கபூர்ல கொண்டு போய் அடக்கமும் செய்யறேன். நான் தான் யார் அடக்கம் செய்யறேன்? அந்த அடியானை நான் தான் அடக்கம் செய்து அந்த அடியான் கூடவே நான் இருக்கிறேன். எல்லா இடத்திலையுமே நம்மை விட்டு பிரியாதவன் யார்? அல்லாஹ் தஆலா. இன்னும் சொல்ல போனா ஈமான் கூட சிலது நம்மளை விட்டு பிரிஞ்சிருமா? நவுது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எவ்வளவு நம்ம மேல எவ்வளவு கருணை உள்ளவன் பாருங்க. ஒரு மைக்ரோ செகண்ட் கூட நம்ம அல்லாஹ் பிரிய மாட்டான். நம்ம ஈமான் நம்மளை விட்டு சிலது பிரிஞ்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு திருடக்கூடிய நபர் அவர் திருடும் நேரத்தில் அவர் ஈமான் உள்ளவராக இருப்பதில்லை. ஏன்னா ஈமான் வெளியே போயிருந்தது. ஒரு ஜினா செய்யக்கூடிய நபர் அவர் ஜினா செய்யக்கூடிய நேரத்தில் அவர் முஃமினா இருப்பதில்லை, ஈமான் வெளியே போயிடும். ஒரு சாராயம் குடிக்கக்கூடிய நபர் சாராயம் குடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் முஃமினாக இருப்பதில்லை, ஈமான் வெளியே போயிடும். ஒரு வழிப்பறி கொள்ளை செய்யக்கூடிய ஒரு நபர் அவர் வழிப்பறி கொள்ளை செய்யும் நேரத்தில் அவர் முஃமினாக இருப்பதில்லை, ஈமான் வெளியே போக சொன்னார். 4 விஷயத்தை. ஒரு நபர் கொலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த கொலை செய்யக்கூடிய நேரத்தில் அவர் முஃமினா இருப்பதில்லை, ஈமான் வெளியே போகும் சொன்னார். இந்த ஹதீஸை கேட்டு இக்ரிமா என்ற ஒரு சஹாபிகள் இப்னு அப்பாஸ் அவங்ககிட்ட கேட்குறாங்க, அது எப்படி ஈமான் வெளியே எப்படி போவோம், ஈமான் எப்படி வெளியே போவோம் அப்படி கேட்டாங்க. அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லி காட்டினா 2 விரலை இணைச்சாங்க. 2 கையோடைய விரலை இப்படி இணைச்சி இப்படிதான் ஈமான் சேர்ந்துருக்கு,
பாவமான காரியம் செய்யக்கூடிய ஈமான் இப்படி பிரிஞ்சிருது. எப்போ அவர் தௌபா செய்கிறாரோ மறுபடியும் அந்த ஈமான் அவரோட வந்து சேர்ந்துருது என்று தங்களுடைய 2 கையை என்ன செஞ்சாங்க, இப்படி கோர்த்து காட்டினாங்க. அப்ப ஈமான் கூட சில பாவமான காரியங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த அடியாரை விட்டு பிரிந்து விடுகிறது. ஆனா அல்லாஹ்வும் ரசூலும் நம்மளை பிரிவதே இல்லை. எந்த நேரத்திலேயுமே அல்லாஹ் நம்ம என்ன செய்யறதே பிரிவதில்லை. அந்த அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறான். எந்த அல்லாஹ் தஆலா குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், எல்லா ஆட்சி அதிகாரத்துக்கும் சொந்தக்காரனாகி அல்லாஹ் தஆலா துத்தில் முல்க மன் தஷா, தான் ஆடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளை மேல கொண்டு வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு இருக்கு. தன்சியல் முல்க மிம்மன் தஷா, தான் ஆடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். இவரை மக்கள் எல்லாம் சேர்த்து ஆட்சியில் உட்கார வச்சுட்டாங்க. அல்லாஹ் ஆட்சி கொடுத்திருக்கிறான். அவன் நாடுவான் என்று சொன்னால் ஆட்சி யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பான். அவன் நாடுவான் என்று சொன்னால் யாரிடத்திலிருந்தும் ஆட்சியை கொடுவான். தான் ஆடியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு. தான் ஆடியவர்களுக்கு இழிவை கொடுக்கக்கூடிய ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. நமக்கு கண்ணியத்தை கொடுக்கணும்னா யார் கொடுக்க முடியும்? அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். இழிவை கொடுக்கணும்னா யார் தான் கொடுக்க முடியும்? அதுவும் அல்லாஹ் தான் கொடுக்க முடியும். எல்லா நலவுகளும் அவனுடைய கையில தான் இருக்கு, அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறோம். அப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா என் கூட இருக்கிறான். எப்படியாப்பட்ட அல்லாஹ் தஆலா லிமனில் முல்குல் யௌம், கியாமத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா அடிச்சிட்டு கேட்பான், இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் யாருக்குப்பா சொந்தம்? நான் சொல்லி சொன்னீங்களே, இது எனக்கு சொந்தம், இது எனக்கு சொந்தம் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப யாருக்கு என்ன சொந்தமாக இருக்கிறது? இன்றைய நாள் ஆட்சி யாருக்கு சொந்தம் என்று அல்லாஹ் கேட்பான். கேட்டு அல்லாஹ் சொல்வான், லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அனைத்தையும் அடக்கி ஒடித்த ஆள்பவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அப்படியாப்பட்ட அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறோம். செய்யலாம். அவ்வளோ பெரிய ஒரு நபர் நம்ம கூட வச்சுக்கிட்டு நாம் கவலைப்படுவோம் என்று சொன்னால் அது நம்முடைய கை சேதம் தான் அன்பர்களே. ஒரு நபருக்கு தங்கத்துல மிகப்பெரிய ஒரு தட்டு செஞ்சு கொடுத்துட்டான். மிகப்பெரிய ஒரு தட்டு தங்கத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? செஞ்சு கொடுத்துருக்கு. அவர் தங்க தட்டை வச்சுக்கிட்டு கவலைப்படுறார். அது கொஞ்சம் கறி படிஞ்சிருக்கு. அது கொஞ்சம் மேலே கறி படிஞ்சதால தங்கம் தெரியல. விளைஞ்சிங்களா? அது தங்கம் எப்போ தெரிய வருதோ கவலைப்படுவார் அவரு. அது தெரியாத வரைக்கும் கவலைப்படலாம். தங்க தட்டு தான் வச்சிருக்காரு. நக்கா சொல்லி காட்டும். ஒரு நகரத்தில் பெரிய தங்க தட்டு இருக்கு, அதை வச்சு பிச்சை எடுக்கிறோம். எத்தனை வருஷமா? 60 வருஷமா பிச்சை எடுக்கிறார் போல அந்த தங்க தட்டை வச்சுக்கிட்டு. ஆனால் தங்க தட்டுன்னு தெரியல. 60 வருஷமா பிச்சை எடுக்கிறார். விளைஞ்சிங்களா? கடைசியில் என்ன ஆகுது? ஏதோ ஒரு சின்ன சுரண்டிக்கிட்டே இருந்தார் போல. அந்த கறி விலைக்கு தங்கம் வெளியே தெரியுது. என்ன தங்கம் மாதிரி தெரியுது? அப்படி ஃபுல்லாக சுரண்டி பார்த்தா அது ஃபுல்லாக தங்கம். இப்போ பிச்சை எடுப்பார் அவரு. ஏன்? தங்கம் வளைஞ்சிங்களா? பிச்சை எடுக்க மாட்டார். வளைஞ்சிங்களா? இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இதுவரை எங்கேயோ இருக்கிறான், கூட இல்லை, எங்கேயோ இருக்கிறான் என்ற கவலை நமக்கு இருந்தது. இப்போ நல்லா உறுதியாக பிடிச்சிங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், சகல வஸ்துவையும் ஆட்டி படிக்கக்கூடிய அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்ற உறுதி உள்ளத்துல வந்த பிறகு எவ்வளவு பெரிய கவலை வந்தாலும் சொல்லுங்க, இன்னல்லாஹுமான அல்லாஹ் என் கூட இருக்கிறான். நோயுடைய சிந்தனை வருதா? அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவனா இருக்கிறான். எந்த கவலை வருதோ உடனே சொல்லுங்க, அல்லாஹ் என் கூட இருக்கிறான். என் கணவரோட அல்லாஹ் இருக்கிறான், என் பிள்ளைகளோட அல்லாஹ் இருக்கிறான், என் வியாபாரத்தில் அல்லாஹ் இருக்கிறான், நான் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய வஸ்துக்களோட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எல்லோரோடும் அல்லாஹ் தஆலா இருந்து என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்ற அந்த உறுதி நம்முடைய உள்ளத்துல வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த உறுதி எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அன்பர்களே. யார் அந்த எண்ணத்துல இருந்தார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சாதிச்சாங்க. ஷாகுல் நபி பாதுஷா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அடங்கியிருக்காங்க, நாவல் அடங்கியிருக்கிறாங்க. அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலத்தில் தங்களுடைய ஷேக்குக்கு பணிவிடை செய்வாங்க. என்ன சுத்தமாக செய்வாங்க? காட்டில் போய் விறகு வெட்டி கொண்டு வரும். இது அவங்களுடைய வேலை. காட்டில் போய் விறகு வெட்டி கொண்டு வரும். அப்படி காட்டில் விறகு வெட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் சிங்கம் வரும்.
இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? சிங்கம் வந்துச்சு என்று சொன்னால் சாதாரண ஒரு கரப்பாம்பூச்சிக்கு பயிர் என்ன செய்ய பயப்படுறோம், சின்ன ஒரு பள்ளிக்கு என்ன செஞ்சிடறோம், பயப்படுறோம். அவங்க முன்னாடி சிங்கம் வந்து நிற்குது, வளர்ந்தீங்களா? அந்த சிங்கம் பேசுது அவர்களிடத்துல, வளர்ந்தீங்களா? அது சாத்தியமா? தாராளமாக சாத்தியம். சிங்கம் பேசுது அவர்களிடத்துல, என்ன சொல்லுது? அந்த விறகு கட்டி என் முதுகில் வச்சிருங்க, நான் காட்டு எல்லை வரை நான் தூக்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கிட்டு போங்க அப்படி சொல்லுது. நாகூர் சாலம் பாஷா அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு தான் கியாமத்து நாளில் கேள்வி கணக்கு இருக்குது, உனக்கு எந்த கேள்வி கணக்கும் இல்லை, நான் தான் இந்த பணியை செய்யணும், நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ போன்னு சொன்னாங்க, அது போயிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அல்லாஹ் என் கூட இருக்கிறான். என் கூட யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய கையில தான் அந்த சிங்கத்துடைய உச்சிக்குடிமே இருக்கு. அந்த சிங்கத்தை எனக்கு சாதகமாக ஆக்கணும்னாலும் அது அல்லாஹ் தான் ஆக்கணும். அந்த சிங்கத்தை எனக்கு பாதகமாக ஆக்க வேண்டியிருந்தாலும் அதுவும் அல்லாஹ் தான் ஆக்கணும். அந்த வல்லமை உள்ள அல்லாஹ் ஏன் கூட இருக்கிறான். அதான் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லை என்ன செய்கிறாங்க, அதுக்கிட்டே பேசுனாங்க. அது அவர்கள் கட்டுப்படும். இவங்க சாதாரண ஒரு ஆள் இல்லை, அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்கிற ஈமான உறுதியானவங்க. அவங்க கிட்ட நம்முடைய பாச்சா படிக்காது. அதனால் சிங்கம் பணிஞ்சு போயிடுச்சு. கலைஞ்சிலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாசியத்தி பீதி, எல்லாம் என்னுடைய உச்சி குடிமே உங்க கையில் தான் இருக்கின்றாங்க. யார் சொல்லிட்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, நாசியத்தி பீதி, எல்லாம் என்னுடைய உச்சி குடிமையே உன் கையில் தான் இருக்கியா அல்லாஹ். எவ்வளோ பெரிய ஆற்றல் இடத்துல வெளிப்பட்டாலும் அந்த ஆற்றலை என்னை வெளிப்படுத்தக்கூடியவனா நீ தான் இருக்கிற என்று அல்லாஹ் தஆலாவை தன்னை விட மேலான செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டிட்டாங்க. அதே சிந்தனை நம்ம கையில் கொண்டு வாங்க, சிந்தனை கொண்டு வாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உச்சி குடிமையும் உன் கையில் தான் இருக்கு. யா அல்லாஹ் என்னுடைய உறவுகளுடைய உச்சி குடிமையும் உன் கையில் தான் இருக்கு. துன்யாவில் இருக்கிற எல்லோருடைய ஆதிக்கமும் உன் கையில் தான் இருக்கு. யா அல்லாஹ் அப்படியா பாரு, நீ என் கூட இருக்கிற, எல்லாவற்றையும் எனக்கு சாதகமா நீ ஆக்கிறியா அல்லாஹ் என்ற சிந்தனை நீங்க கொண்டு வந்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன செய்வான், நமக்கு லேசாக ஆக்கிடுவான். அன்பர்களே, அதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்க எங்க இருந்தாலும் என் கூட அல்லாஹ் இருக்கிறான். அப்படி சிந்தனையை கொண்டு வந்து பாருங்க. இப்போ ஏர்போர்ட்ல ஒரு தாயும் குழந்தையும் வராங்க, ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு வராங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய செக் பண்ணக்கூடிய அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தாய்க்கு குழந்தைய கையில் வச்சிருக்கிறத பார்த்த உடனே நீங்கள் லைனில் நிற்காதீங்க, முன்னாடி வாங்க, லைனில் நிற்காதீங்க, முன்னாடி வாங்க என்று முன்னாடி வர சொல்லி உடனே செக்அப் பண்ணி வெளியே அனுப்பிவிட்றாங்க. கலைஞ்சிலாம் ஒரு குழந்தைய கூட வச்சுக்கிறதுக்கு அல்லாஹ் லைனில் நிற்க உள்ள என்று சொன்னால் அல்லாஹ் கூட வச்சுக்கிட்டா எவ்வளோ கண்ணி அல்லாஹ் கொடுப்பான். ஒரு காசை கூட வச்சுக்கிட்டா ஒரு ஒரு நிம்மதி நமக்கு வருது. ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்டில் இருந்தது என்று சொன்னால் நம்ம தாராளமாக எங்கே வேணால் போகலாம். 1000 ரூபாய் மதிப்புள்ள தொலைவு நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக போகலாம் வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்ம கூட வருது. ஏன் 1000 ரூபாய் என் கூட இருக்கு, வளர்ந்தீங்களா? அத்தா என் கூட இருக்கிறாங்க, அம்மா என் கூட இருக்கிறாங்க, அம்மா மனைவி என் கூட இருக்கிறாங்க, கணவர் என் கூட இருக்கிறாங்கன்னா ஒரு தைரியம் வரும். வளைஞ்சிங்களா? ஆனால் அல்லாஹ் என் கூட இருக்கிறான் என்று ஒரு சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு தைரியம் வரவில்லை என்று சொன்னால் நம்ம அல்லாஹ் நம்ம விலங்குல தான் இருக்காங்க. அல்லாஹ் நம்ம என்ன செய்யலை, அந்த அளவு நம்ம அல்லாஹ்வுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும், அல்லாஹ்வுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். வளைஞ்சிங்களா? இப்போ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நமக்கு கடந்து போச்சு, இவ்வளோ நேரத்தில் நம்ம எந்த அளவு நம்ம அல்லாஹ்வோட உறவாடணும், இவ்வளோ நேரம் நம்ம கடந்து போச்சு. அல்லாஹ்வோட உறவான நேரம் எவ்வளவு, அல்லாஹ் என் கூட இருக்கிறாங்கிற அந்த எண்ணம் எந்த அளவுக்கு நமக்கு வந்துச்சு, அல்லாஹ் எவ்வளோ நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்கிற எண்ணம் நமக்கு உண்டாச்சு. தொழுதோம், தொழுகையில் எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுடைய சிந்தனை வந்துச்சு, குர்ஆன் ஓதணும், திக்ருகள் செய்தோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு ஏற்பட்டதா? அப்போ நம்ம ரொம்ப கை சேதப்படக்கூடிய சூழலாக இருக்கும். ஒரு பெரியார் சொல்லி காட்டுவாங்க, ஒரு பேப்பர் கிளாஸ், டீ குடிக்கிற பேப்பர் கிளாஸ் இருக்குது, அது வீணாக போனால் வரக்கூடிய கவலை கூட அல்லாஹ் மறந்ததுக்காக வேண்டி ஒரு மனுஷத்தில் வர்றதில்லைன்னு. ஒரு டீ கிளாஸ் இருக்குது, டீ அதை ஒரு கப்பு இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கப்பாக எடுத்து எடுத்து டீ பிடிச்சிக்கிட்டே இருந்தோம். அப்போ ஒரு கப்பு கீழே விழுந்து சேத்துல விழுந்துருச்சு. இப்போ ஒரு கவலை வருது பார்த்தீங்களா, எவ்வளோ கவலை வரும், அதையே நினச்சிக்கிட்டே இருப்போம்மா. அது விழுந்த நேரத்தில் ஒரு கவலை வரும் பார்த்தீங்களா, அந்த அளவு கவலை கூட நான் அல்லாஹ் மறந்து வாழ்கிறேனே அப்படின்னு வரலையா, மனுஷனுக்கு வரலையே. அப்போ அந்த அளவு அல்லாஹ் டீ கப்பை விட அல்லாஹ் மட்டமாக போயிட்டானா?
வளர்ந்துல. அப்போ அல்லாஹு தாலாவை நம்ம எந்த அளவு நம்ம சிந்திக்க முடியுமோ, அல்லாஹ் எந்த அளவு நம்ம ஞாபகம் செய்ய முடியுமோ அந்த அளவு அல்லாஹ்வை நாம் ஞாபகம் செய்வோம் என்று சொன்னால் துன்யாவில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு கவலையும் தராது, எந்த ஒரு விஷயம் நமக்கு பயத்தையும் உண்டாகாது நண்பர்களே. அந்த பெயரை சொல்வோம் என்று சொன்னால், அல்லாஹ் என்ற பெயரை கேட்டாலே உள்ளத்தில் ஒரு துடிப்பு வர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் என்ற பெயரை சொன்னாலே எதில் இருக்கிறவங்களாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல தங்குறான். தங்களுடைய வாழை மரத்தில் தொங்க விட்டுட்டு தூங்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கெல்லாம் கொஞ்சம் தூரமாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ எதிரிகளில் ஒரு எதிரி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழை கையில் எடுத்துட்டான். கலந்துச்சிங்க எடுத்துட்டு ரசூலுல்லா அது எடுத்தவங்க ஸல்லல்லாஹு முடிச்சுட்டாங்க. தூங்கினாலே கல்வி விழிச்சிருந்தாங்க ரசூலுல்லாவுக்கு. ரசூலா விழிச்சிட்டாங்க. விழித்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த காபிர் கேட்குறான், யார் கையில் வாள் இருக்குது? எதிரி கையில் வாள் இருக்குது, உருண வாள் வளைஞ்சலா இருக்கு. ரசூலா பார்த்து கேட்குறான், உங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறா? இப்போ உங்களை யார் இப்போ காப்பாற்றுவா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என் கூட இருக்கிறான் அந்த உணர்வுல உச்சகட்டம் அடைந்தவர்கள் அவங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க அல்லாஹ் அப்படின்னா அவன் கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவன் கூட இருக்கிறது யார் தான்? அல்லாஹ். அந்த அவனுடைய உச்சிக்குடிமை யார் கையில் இருக்கு? அல்லாஹோட கையில தான் இருக்கு. அது கையை நடுங்க விட்டு ஒரு பயத்தை உண்டாக்கி அந்த வாழை கீழே விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாழை கையில் எடுத்து இப்போ என்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது யாருன்னு கேட்டாங்க. உடனே அந்த காப்பி சொன்ன, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே உன்னையும் அல்லாஹ் தான்ப்பா காப்பாற்றணும். அப்போ என்னையும் நானும் செயல்பட முடியாது, நீயும் சுயமா செயல்பட முடியாது. நம்மை செயல்பட வைக்கிறோம் அல்லாஹ் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்படி நான் அல்லாஹ் தஆலா என் கூட இருக்கிறான் என்ற எண்ணத்தோடு நாம் அல்லாஹ் என்று சொன்னால் அந்த வார்த்தை எதிரில் உள்ளவர்களே மாற்றிடும், நம்மையும் மாற்றும். அந்த வார்த்தை எதில் உள்ளவர்கள் என்னவாகும்? இன்னமல் முஃமினூன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான முஃமின் யார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் அல்லாஹ் என்று கூறப்பட்டால் அவருடைய உள்ளம் அப்படியே நடுங்கிடுமா. அவங்க தான் உண்மையான முஃமின். உண்மையான முஃமினுடைய அடையாளம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஜிலத் குலூபுஹும். வஜிலத் குலூபுஹும் என்று சொன்னால் உள்ளம் திடுக்கிட்டும். அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இதோ தேடு அப்படின்னா வரும். ஒரு மதர் வந்து பார்த்தீங்களா, எங்கள் உஸ்தாத்தை செஞ்சு காட்டினா ஒரு தடவை பாடத்தில் உட்காந்து இருக்கக்கூடிய நேரத்தில் கப்பி சேர்த்துருந்தாங்க. எல்லாம் ஏஞ்சி வெளியே ஓடிட்டோம். அப்படி எல்லாமே அது பார்க்கவே இல்லை. எல்லாம் நேரத்தை ஏஞ்சி வெளியே போயிட்டோம். திரும்பி வாங்க தேலெல்லாம் இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயத்துக்கு தான்ப்பா விளக்கும். அல்லாஹ் என்று சொன்னால் எப்படி நீங்கள் இப்போ பதறி ஓடுனீங்களோ அந்த மாதிரி பதறி ஓடுறதுக்கு பேர் தான் வஜ்ரத்தை கொண்டு போகும். எதையுமே நீங்கள் யோசிக்கல பாருங்க. ஏந்திரிக்கிறோமா, பின்னாடி பள்ளம் இருக்கா, ஏதாவது ஊந்துருவோமா, எதுவுமே நீங்கள் என்ன செய்யலை, பார்க்காம திடுக்கு வச்சிங்களே. இந்த மாதிரி ஒரு திடுக்கம் உள்ளத்தில் வர்றதுக்கு பேர் தான் உண்மையான முஃமினுடைய அடையாளம். அல்லாஹ் என்று சொன்னால் துன்யாவே அவர் வாழ்ந்துருவார். துன்யாவில் எந்த சிந்தனையும் அவருக்கு இருக்காது. அந்த அளவு அல்லாஹ் தஆலாவை தன்னோடு வைத்து வாழக்கூடிய அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் பரிபூர்ணமான முஃமின்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான் என்று உஸ்தாத் சொல்லி காட்டினான். ஆக சுருக்கம் என்னன்னு சொன்னால், நாம் எங்கே இருந்தாலும் சரி நம்ம கூட யார் இருக்கிறா? அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க என்ற சிந்தனையை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு வினாடி கூட இந்த சிந்தனை நமக்கு என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சாட்சி சொல்வதாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீ சாட்சி சொல்வதாக இருக்கும். அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நீ சாட்சி சொல்வதாக இருக்கும். ஏற்கனவே லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன் அவங்க துஆவில். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அல்லாஹ் யார்? நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று நம்ம சாட்சி சொல்லணும். என்ன சாட்சி சொல்லணும்? இப்போ தண்ணி குடிக்கிறோம். இப்போ தண்ணி தாகம் என்பது என்னுடைய தேவை. இப்போ தண்ணி குடித்தேன், தாகம் தீர்ந்தது.
இப்ப தாகத்தை தீர்த்தது யார்? அல்லாஹு தாலா. இப்ப என்னுடைய தேவையை பூர்த்தி செய்தவன் அல்லாஹு தாலாவாக இருக்கிறான் என்று நான் சாட்சி சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தேவையை பூர்த்தி செய்வதை நான் பார்த்தா தான் சாட்சி சொல்ல முடியும். பார்க்காம சாட்சி சொல்ல முடியுமா? ஒருத்தர் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றாரு, ஆமாங்க அவர் தாங்க திருநாரு அப்படி சொல்லி சொல்றாரு, நீ பாத்தியாப்பா? இல்லை பார்க்கலாம், இல்லை நான் ஒரு யூகமா சொல்றேன், என்ன செய்ய அவர் திருடி இருக்கலாம் அப்படி சொன்னா யூகமா சொல்றேன், பார்க்கலாம் சொல்லலை அப்படி சொன்னா சாட்சியை ஏற்றுவாங்கள? அதை இப்ப நாம சொல்றோம் அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா இலாஹ இல்லல்லாஹ், என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு நான் சாட்சி சொல்றேன். இப்ப அல்லாஹ் நம்மளை கேட்பான், நான் தேவை பூர்த்தி செய்து நீ பாத்தியா? கேட்பாங்கல்ல, நான் தேவை பூர்த்தி செய்து நீ பாத்தியா? இப்ப பார்த்துருந்தா என்ன சொல்லுவோம்? பார்த்தேன் அல்லாஹ் அப்படி சொன்னா நீ சொன்ன சாட்சி உண்மைதான். பார்க்கலன்னு சொன்னா நீ சொன்ன சாட்சி போயிடுறோம் அல்லாஹ் தாலா. இப்ப நம்ம என்ன செய்ய, ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும் போதும் எல்லாம் இந்த தேவையை என் கூட இருந்து நீ தான் பூர்த்தி செய்யற, விளங்குதோ விளங்கலையோ சொல்லிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் விளங்க வைப்பான். விளங்குதோ விளங்கலையோ என்ன பண்ண, அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நீ தான் கூட இருந்து என் தேவையை நீ தான் பூர்த்தி செய்யற, தண்ணியை கொண்டு தாகத்தை நீ தான் எல்லாம் தீக்கிற, சாப்பாட்டை கொண்டு பசியை நீ தான் எல்லாம் தீக்கிற, ஆடையை கொண்டு மானத்தை நீ தான் எல்லாம் மறைக்கிற, காசை கொண்டு நீ தான் வாழ வைக்கிற, எந்த வஸ்து நம்முடைய தேவையை பூர்த்தி செய்தோ எல்லாம் அந்த வஸ்துவை கொண்டு நீ தான் எல்லாம் என் தேவையை பூர்த்தி செய்கிறாய் என்று சொல்லிக்கிட்டே இருப்போம் என்று சொன்னா இதுதான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் சாட்சி சொல்றது. நான் சாட்சி சொல்லி என்ன சொல்றேன், நான் பார்த்தேன் எல்லாம் நீ தான் தேவை பூர்த்தி செய்யக்கூடியனா இருக்கிற என்று நான் பார்த்துட்டேன், எனக்கு விளங்குதோ விளங்கலையோ நான் பார்த்தேன் அல்லாஹ் அப்படி சொல்லிக்கலாம். அந்த சாட்சி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். விளங்குங்களா? கலிமா ஷஹாதத்துன்னு சொல்லுவாங்க, அதுக்கு சாட்சியுடைய கலிமா. சாட்சி எப்போ உண்டாகும்? பார்த்தா தான் உண்டாக முடியும். ஆக அன்பர்களே, அப்போ இந்த சிந்தனைகளை மறுபடியும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். விளங்குங்களா? தொழுகையில் எல்லா தொழுகையில் நீ என் கூட இருந்து நீ தான் எல்லாம் தொழுக வைக்கிற, நீ எங்கேயோ இருக்கிற, நான் எங்கேயோ இல்லை, என் கூட இருந்துதான் நீ என்னை தொழ வைக்கிற, என் கூட இருக்கக்கூடிய ஒன்றை தான் நான் தொழுகிறேன் யா அல்லாஹ். அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமியர் ரஹ்மான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சஜிதா செய்யக்கூடிய நபர் அல்லாஹ் தஆலாவுடைய இரண்டு காலுக்கு மத்தியில் சஜிதா செய்கிறார் என்று அல்லாஹ் தஆலா படி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு கால் இருக்கா? அப்படியே அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நம்ம முன்னாடி இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான். நீங்க சஜிதா செய்யக்கூடிய முஸல்லாவுலயே அல்லாஹ் தஆலா இருக்கிறான். கலந்தீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொல்லி காட்டினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் பார்க்காத ரப்பை நான் வணங்க மாட்டேன்றாங்க. அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் பார்க்காத ரப்பை நான் வணங்க மாட்டேன். அப்படின்னு நான் உணரணும் என் ரப்ப. எந்த உணர்வு என் கூட அல்லாஹ் இருக்கிறாங்கிற உணர்வு வந்தால் அல்லாஹ் அக்பர் அப்படி தக்பீர் கட்ட முடியும். சுப்ஹானக அப்படிதான் சொல்ல முடியும். முன்னாடி ஆளே இல்லை, எல்லாம் நீ பரிசுத்தமான சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? முன்னாடி அலாவுதீன் மௌலாவே இல்லை, வணஞ்சிரா மோளை அவங்க பேனா அப்படின்னு நான் சொன்னேன் வச்சிங்களேன், பேனா என்ன சொல்லுவாங்க? எல்லாமே கற்பனையா வணங்குறாரு, கற்பனையா சொல்றாரு, அங்க ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு அப்படிதான் சொல்லுவாங்க. இதே முன்னாடி ஆள் இருக்கிறாங்க, அலாவுதீன் மௌலா உங்க பேனா அப்படி சொன்னா என்ன இருக்கும்? கரெக்டாக சொன்னது கட்டாயிடும். உங்க பேனா அப்படி சொல்லும் கட்டாயிடுச்சு. இப்போ சுப்ஹானக அல்லாஹும்ம யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவனாக இருக்கிறாய் அப்படி நம்ம சொல்லக்கூடிய நேரத்தில் நமக்கு சிந்தனை நான் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை இல்லாமல் நம்ம சொன்னோம் என்று சொன்னால் அது கற்பனையாக வணங்குறது தான் அர்த்தம். அதனால சிந்தனை எப்படி கொண்டு வரணும்? எல்லாம் நீ தான் என் கூட இருந்து என்னை நீ தான் தொழுக வைக்கிற. சமிஅ அல்லாஹு லிமன் ஹமீதா, தன்னை யார் புகழ்ந்தார்களோ அவர்கள் புகழ்ந்த புகழை அல்லாஹ் கேட்டான். எங்கிருந்து அல்லாஹ் கேட்ட? அஷ்டத்தை கேட்டான் அல்லாஹ் தஆலா. எல்லாம் என் கூட இருந்தா நீ கேட்டையா அல்லாஹ். அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிரு. கடைசி வரைக்கும் கடைசி சொல்லலாது அல்லாஹ் மகுஃபிர்லி, அல்லாஹ் என்னை நீ மன்னிச்சிடு, நீ மன்னிச்சிடு. அப்படி அல்லாஹ் தஆலா உணர்ந்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி தொழுதோம் என்று சொன்னால் அந்த தொழுகை அல்லாஹ் தஆலாவுக்கு உயர்ந்த தொழுகையா பெறும். அல்லாஹ் எங்கேயோ வைத்து அல்லாஹ் அரிசை வச்சு நம்ம தொழுது அந்த தொழுகை இருக்குது, அந்த தொழுகை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பரிபூர்ணமான தொழுகையாக ஆகாது. அதெல்லாம் நீ என் கூட இருக்கிற, என் கூட இருக்கக்கூடிய ஒன்றை தான் நான் வணங்குறேன், என் கூட இருக்க ஒன்றை தான் நான் தஸ்பீஹ் செய்கிறேன்.
என் கூட இருக்கக்கூடிய உன்னைதான் என்ன செய்கிறேன், வணங்குறேன் என்ற சிந்தனை நம்ம கொண்டு வந்து வணங்குவோம் என்று சொன்னால் அந்த வணக்கம் பரிபூர்ணமான ஒரு வணக்கமாக இருக்கு அன்பர்களே. ஆக எந்த நிலையிலையுமே யாரெல்லாம் என் கூட நீ இருக்கிற, என் கூட நீ இருக்கிற என்ற சிந்தனையை திரும்ப திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி நம்ம கூட இருக்கிறான், எப்படி நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் என்பதை பாருங்க. விளஞ்சிங்களா? எப்படி அல்லாஹ் நமக்கு வாழ வைக்கிறான், எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்பது நமக்கு தெரியுது. நாமளே ஆச்சரியப்படும், இப்படி இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்வான், இப்படி எல்லாம் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை மேலே கொண்டு வருவான் என்று நாமளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, ஆச்சரியமாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா என்ன செய்வோம், மாற்றுவான் அன்பர்களே. ஆக சுருக்கம் இதுதான், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான். எல்லா வஸ்துக்களுடனும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத வஸ்துக்களே எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இல்லாத இடமே அல்லாஹ் தஆலா எங்கிருந்தாலும் நம்ம கூட அல்லாஹ் தஆலா இருக்கிறான். எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற சிந்தனையை உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஆணித்தரமாக பதிய வச்சிங்க. அந்த சிந்தனைகளையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் தஆலா இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விதமான கவலைகளை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். பாக்குறதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா அவ்வாறு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. பாக்குறதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.